அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து ஒரு RO வாட்டரில் இருக்கக்கூடிய நீங்கள் தண்ணி குடிக்கிறப்ப டக்குன்னு அந்த மோட்டர் ஆன் ஆகுது பார்த்தீங்களா, அதுக்கு ஆன் ஆகக்கூடிய காம்போனன்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோட் வால்வ்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இப்போ எப்படின்னா நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்களா, மேலே வந்து அந்த ஒரு டப்பா மாதிரி இருக்கும். கரெக்டாக தண்ணி தீர்ந்த உடனே டக்குன்னு கீழே இருக்கும், மோட்டார் ஆன் ஆகும். சரிங்களா, அந்த வால்வு தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த சுவிட்ச் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 130 rupees தான் வருது. அந்த வால்வு நீங்கள் சப்போஸ் அந்த சுவிட்ச் நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் பை பண்ணலாம். அதை யூஸ் பண்ணி பை பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக கேஷ்பேக் இருக்குது அமேசான் பே பேலன்ஸ்க்கு. மறக்காமல் பிடிச்சிருந்தா பை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்கும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் பண்ணி இது எனக்கு வீட்டுக்கு வரதுக்கே 12 நாள் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு அமேசான் கொரியர் தான். பட் பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளோ டிலே ஆச்சுன்னு தெரியல. இது எங்கே இருந்துன்னா மகாராஷ்டிரா இருந்து தான் சென்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ரேட்டும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஓகே, வேறு எதுவும் இதில் பார்த்தா தெரியல. இப்போ வந்து இது அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தலாம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு. பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணலாம். இது ஓப்பனிங்கே எங்கே தெரியல, ஏன்னா வந்து எல்லாமே ஒரே பக்கமாக இருக்குது. இது வந்து மேலே ஓப்பன் பண்ணுறேன். இங்கே ஏற்கனவே ஒட்டின மாதிரி ஒரு ஃபீலிங்கு. வந்து இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சும்மா பக்கா பேக்கிங்காக அனுப்பிருக்கு. மேலாம் நிறைய அனுப்பியிருக்காங்க, என்னன்னு தெரியல. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த டப்பா. நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா வந்து இதை நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். இது தண்ணி குடிக்கிறப்ப கரெக்டாக கீழே இறங்கும், அதுதான் சொல்கிறேன். இதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருங்க, எனக்கே ஞாபகம் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து இப்படி தான் இருக்குது மோட்ரு இப்படி இருக்குமா? ஓகே, இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தண்ணி குடிக்கிறீங்க. சரிங்களா, தண்ணி வந்து ஃபுல்லாக நம்பிடுச்சு அப்படின்னா அந்த இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர் தான், உள்ளே வந்து ஏர் தான் இருக்கும். இப்போ எப்படி வந்து நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் பாலை வந்து தண்ணிக்குள்ளே போடுறீங்க, தண்ணிக்குள்ளே போட்டால் மறுபடியும் மேலே வருது பார்த்தீங்களா, அது மாதிரி தான் இது. இப்போ இது தண்ணிக்குள்ளே கிடைக்கும். தண்ணி நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் மேலே ஆகும். இப்படி மேலே வர்றப்ப இந்த சுவிட்ச் இருக்குது பாருங்கள் பின்னாடி. இந்த சுவிட்ச் வந்து ஆன் ஆஃப் இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு சவுண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக சவுண்ட் வரும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் தான் பார்த்தீங்கன்னா உள்ளே ஒர்க் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா, இந்த பிரின்சிபலில் தான் இந்த சுவிட்ச் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இது எப்படி உள்ளே கனெக்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இதிலே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ போல்ட் எல்லாமே கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஜஸ்ட் வந்து உள்ளே ஃபிட் பண்ணி டைட் பண்ணாவே வேலை முடிஞ்சுது. இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ வோல்டேஜ் வரைக்கும் தாங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 240 வோல்ட் வந்து 300 வோல்ட் வரைக்கும் தாங்கும். சரிங்களா, அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இது கரெக்டாக தண்ணி ட்ரை ஆகணுன்னே ஆட்டோமேட்டிக்காக மோட்டருக்கு வந்து பவர் அவுட்புட் கொடுத்து ரன் ஆகி மறுபடியும் தண்ணி ஃபில் பண்ணுறதுக்கு தான் இது யூஸ் ஆகிட்டு இருக்கு. இதை கழட்ட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழட்டலாம். பட் எதுக்கு நமக்கு அது தேவையில்லாத வேலை, ஏன்னா வந்து இது கழட்ட போய் ஏதாவது உடஞ்சிச்சுன்னா பிரச்சனை தான். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் வந்து இந்த ஃப்ளோட் வால்வை பற்றி பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது எப்படி ஒர்க் ஆகுது என்ன எதுன்னு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சொல்லிட்டேன். இதில் வந்து ஒயர் நீங்கள் தான் சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் கெட்டியான ஒயர் போட்டால் நல்லது. ஓகே, இதோட கவரில் ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவரில் ஏதாவது மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா கவர்லாம் எதுவுமே மென்ஷன் பண்ணல, நான் சொன்னதே தான் சொல்லியிருக்காங்க. இதோட கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா அக்வா ஃப்ரெஷ் அப்படின்னு போட்டிருக்காங்க. பிளாஸ்டிக் ஃப்ளோட் வால்வ் சுவிட்ச்னு சொல்லி நான் சொன்ன மாதிரியே தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் வந்து இந்த ஃப்ளோட் வால்வ் எப்படி ஒர்க் ஆகுது, இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, எப்படி அன்பாக்சிங்லாம் ஃபுல்லாக பார்த்துருப்பாங்க, இதோட ரேட் என்ன எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க அந்த பெல் ஐக்கனையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. தேங்க்யூ, பீஸ் அவுட்.